இவர்தான் ஹீரோவா? அமைச்சரே, இந்த பாண்டிய மன்னன் சுந்தர பாண்டியனை கேட்ட மணமகள் இன்னுமா கிடைக்கவில்லை? வேதனை, அவமானம், வெட்கம். தங்கள் அழகுக்கு நிகரான பெண். நீ சொன்ன வார்த்தை என் காதில் சரியாக விழவில்லை. மீண்டும் ஒரு முறை சொல். தங்கள் அழகுக்கு நிகரான பெண் இந்த பூலோக சாம்ராஜ்யத்தில் எவரும் பிறக்கவில்லை மன்னா. அப்படியானால் இந்த உலக அழகியில் யாரோ கிளியப்பட்டா ஜான்சராணி இருக்கிறார்களாமே, அவர்களை சென்று பார்த்தீர்களா? பார்த்தோம் அண்ணா. தங்களின் பொன்னிற மேனிக்கு முன்னால் அந்த 2 பேரும் தாக்கு பிடிக்க மாட்டார்கள் என்று விட்டு விட்டோம். அப்படி என்றால் எனக்கு பொண்ணே கிடைக்காதா? உங்களை திருமணம் செய்து கொள்ளும் பாக்கியம் ஒரே ஒரு பெண்மணிக்கு மட்டும் தான் இருக்கிறது. யார் அவள்? மருத நாட்டு இளவரசி மலர்குடி. அப்படியா? மலர்குடியா? அவள் என் அழகுக்கு அழகுக்கு இணையானவளா? அரசே, என்ன அப்படி சொல்லிவிட்டீர்கள்? அவள் நடையோ அன்னம், அவள் இதழோ மதுக்கிண்ணம், அவள் முகமோ தாமரை, அவள் உடலோ தேன் சுளை, அவள் வயதோ 18, அவள் வாடாத புதுமொட்டு. அப்படி என்றால் நான் அவளை உடனே பார்த்தாக வேண்டும். வேண்டும், வேண்டும், வேண்டும். தங்களை பெண் பார்க்க பாண்டிய நாட்டு மன்னர் சுந்தர பாண்டியன் வந்து கொண்டிருக்கிறார். ஆஹா, வரச் சொல், பார்க்கலாம். உத்தரவு. இளவரசி, மன்னர் வந்திருக்கிறார். பாரம்மா, பார். வேதனை, அவமானம், வெட்கம். ஆமா, இது ஏன் டைலாக்ல? டைலாக் ரிப்பீட் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். கரெக்ட். அழகு ராணி, அதிரூப சுந்தரி, ஆடவர் மயங்கும் அற்புத மேனி கொண்ட இந்த அரசினம் குமரிக்கு சுடுகாட்டில் எரியும் கொள்ளியிலிருந்து சூடு தாங்காமல் எழுத்தோடு வந்த பிணப்போல் இருக்கும் இவனா எனக்கு மணமகன். என் கடைக்கண் பார்வைப்பட்டால் படைபலம் கொண்ட மன்னர் கூட்டம் அத்தனையும் நாடு மறந்து நகரம் மறந்து என் பின்னால் வர தயாராக இருக்கும் பொழுது என்னை நாடி வந்த பேடியே, நீ இந்த என்னை நாடி வந்த பேடியே, இந்த பூலோகத்தில் மட்டுமல்ல 7 லோகம் சுற்றி வந்தாலும் உன்னை ஒரு பைத்தியக்காரி கூட மணந்து கொள்ள மாட்டாள். அம்மாவாசைக்கு பௌர்ணமி வேலாசையா? யோ, நான் விளையாட்டா இருக்கா? வந்ததுல இருந்து பாக்குற தும்பிக்கிட்டே இருக்க. யோ, உன்னதான் சொல்றேன். வெங்கடாயகி, வேண்டாம், பேசாமல் இரு. நீங்க சும்மா இருங்கக்கா. அப்பல இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன், தும்பிட்டே இருக்கியே. என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? ஏம்பா, நாட்டுல மனுஷன் தும்னா கூடவா தப்பு? அதானே, தும்முனா ஒண்ணும் தப்பு இல்லையா? ஆனா இங்க ஒருத்தி அழகா நடிச்சிட்டு இருக்கும் போது டிஸ்டர்ப் பண்ற மாதிரி தும்முறியே, அதான் தப்பு. ஏமா, இந்த தும்பல், இரும்பல், வீக்கல், கொட்டாயி, நல்லது கெட்டது, பசி, தூக்கம், பொறப்பு, இறப்பு, பணம், பட்டம், பதவி இதெல்லாம் கேட்டு வராது, தானா வரும். வந்தாலும் ஏன் கேட்க முடியாது, போனாலும் தடுக்க முடியாது. எச்சச்ச எச்சச்ச கச்சச்ச கச்சச்சா. இது வாசனா முத்து நூல் கலப்பிட்டமா? நீயும் பேசுறிய? யோ, வாசனால கீழ இருந்து என்ன வேணா பேசலையா? இத்தனை பேருக்கு முன்னால மேடை ஏறி பேசி பாரு, போதரும். யாருக்கு உதறம்? என்ன நினைச்சுக்கிட்டேன் எங்க முத்துவ பத்தி? அவர் வண்டி ஓட்டுற ஸ்டைல பார்த்தே இந்த ஊரு மயங்கி கிடக்குது. வண்டி ஓட்டிருந்தாயா? மேடை ஏற முடியுமா? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? இது என்ன மேடை? அவர் எந்த மேடையா இருந்தாலும் ஏறுவாரு, தைரியமா பேசுவாரு, ஆடுவாரு, பாடுவாரு. பாக்குறியா? என்ன இப்படி மாட்டி விடுறிய? சுமார் முத்து, உன் வெயிட் உனக்கு தெரியாது. யோ, தைரியமான ஆம்பளையா இருந்தா மேடையில வந்து ஆடி பாடி நடிக்க சொல்லியா பாப்போம். என்ன முத்து, அந்த பொண்ணு அது பாட்டு பேசிட்டு இருக்கு, நீ பேசாம உட்கார்ந்திருக்க. மேடையில போய் கொஞ்சம் விளையாண்டு வாமா. ஐயோ, நமக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலையில்ல? உன் வேலை நீ காட்ட வேணாமா? போவதற. அட சும்மா இருப்பா, ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம பேசிடுச்சு. ஐயே, இப்படி சொன்னா இவர் கேட்க மாட்டாருப்பா. நாம தான் அவர் மேடை ஏத்தி விடணும். வாங்கப்பா. சுடுது. ஏப்பா, உங்க பாட்டு ஏத்து விட்டீங்க, இவங்கள எப்படிப்பா மேய்க்கிறது? சும்மா பூந்து விளையாடுமா. இத்தனை பேர் அவங்க பின்னாடி இருக்கல. எஜமா, பெண் பார்க்க வந்த மன்ன வந்து
மக்களின் மனதை புண்படுத்திய மருந்த நாட்டின் மகளே, ஆணின் அழகை முகத்தில் பார்க்காதே, அகத்தில் பார். மற்றவர்களின் மனதை புண்படுத்துவதற்கு பதிலாக நீ கூறிய அதே பதிலை கொஞ்சம் புன்னகையுடன் கூறிப்பார். அப்பொழுது நீ அறிவாய் அதற்கும் இருமை. அவைதான் உன்னுடைய புரிந்த நாட்டிற்கும் பிறந்த வீட்டிற்கும் பெருமை. பார்த்தாயா தமிழ் மொழியின் அருமை? வீணாக பேசாதே, வீணாகி விடுவாய். எல்லாரும் கை தட்டினா நீ என்ன பெரிய ஆளா? அவங்க கை தட்டி தாமா எல்லாரும் பெரிய ஆளா இருக்காங்க. டிராமா பார்க்க வந்து இதுல பொம்பெடுக்க வந்தியா? பொம்புக்கு நாய் இழுக்கல. என்ன திமிரா? அது எனக்கு இல்ல. பின்ன எனக்கா? அப்படி நான் சொல்லல. யோ, நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டியில் வந்து விட்டா சிங்கம். பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டியில் வந்து விட்டா சிங்கம். உண்மையே சொல்வேன், நல்லதே செய்வேன். வெற்றி மேல் வெற்றி வரும். ஆடுவோம், பாடுவோம், கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. ஆடுவோம், பாடுவோம், கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. பொதுவாக என் மனசு தங்கம், ஒரு போட்டியில் வந்து விட்டா சிங்கம். நம்ம சக்தி நாடசபாவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி கிடைச்சிருச்சு. அதாவது புது ஹீரோ கிடைச்சிட்டாருமா. அவருக்கு இந்த மாலையை போட்டு வரவேற்று நம்ம நாடசபாவை சேர்த்துக்க. இந்த அப்படி மொள்ள சுழுக்கிட போகுது. ரொம்ப லொள்ளுதான். ஆமா, உங்க ஊர்ல இவ்வளவு அநியாயம் நடக்குது, தட்டி கேக்குறதுக்கு ஒரு ஆம்பளை கூட இல்ல? இருக்காருங்க. இந்த பொண்ணோட தாய் மாமன் நிறைய வித்தைய தெரிஞ்சிருக்காரு. ஆனா ஆபத்துன்னு வந்துருச்சுன்னா ஆளே காண்றது இல்லைங்க. அப்படி ஒரு ஆளா? யாருங்க அவரு? என்ன சொல்றாரு? நீ யாருன்னு கேட்கிற? முதல்ல அவர் யாருன்னு சொல்லி சொல்லு. பிளாக்கியா சுப்பாக்கியா? பிளாக் பெல்ட் சூன் after coming from சூப்பர். யா ஊர்க்கியா குடியாக்கியா கெடுக்கியா? ஊர் குடியா கெடுக்கிறதுக்கு நீ வந்து கேக்குறாரு. ஆனுங்கயா ஆவாக்குறாரு. உங்க குடிய கெடுக்க வந்திருக்கனா? அக்கியா அக்கியா அக்கியா. என்னடி இது? தம்பி பாருங்க. ஐயா, இப்ப என்ன சொல்றாரு? அவ்வளவுதான் சண்டைக்கு கேட்கிறாரு. நான் எப்படி கூப்பிட்டேன் தெரியாதமா சவால் விட்டு எதுவும் சமாளினேன். சண்டைக்கு தானே சாப்பாடு கூட வச்சுக்கலாம். டேய் புத்தா, புத்தா, இன்னைக்கு புதன்கிழமை, புத்தருக்கு விசேஷமான ஆளு. அன்னைக்கு யாரு கூட சண்டை போட மாட்டார். அல்லுக்கலையா? இவ்வளவு தானா? சாப்பாடு தொலை பண்ணீங்களா? கொண்டு போக்கியா கொண்டு போக்கியா. எக்கா என்னங்க சாமி? என்னது இது? குரங்கு சாமி பார்த்தா தெரியல? அது தெரியுதா? இதோட எங்க போற? அடம்பாக்க போயிட்டு இருக்குங்க சாமி. ஏண்டா மனுஷன் உட்கார்றதுக்கே சீட்டை காணா, இல்ல குரங்க வர உள்ள கொண்டு போறியா? டேய், இவனை பிடிச்சு வெளிய அனுப்பு. வெளிய அனுப்பு. வேடிக்கை பார்த்து போடா வெளிய. ஐயோ, என்னைய குரங்கு வெளிய தள்ளிட்டல. நீங்க குரங்கு வச்சு உன்னை என்ன பண்ற பாரியா? அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா. பாரு சாமி, அவனை பழி வாங்கி ஆகணும். அந்த தெரியுது பாரு ரூமு, அங்க போய் 5 நம்பர் பொட்டியை மட்டும் தூக்கிட்டு வந்துரு. அதுக்கப்புறம் அந்த தியேட்டர் என்ன கிதியாவது இருப்பாரு. ஓடி சாமி. ஐயோ
அத்தி அத்தி குறைஞ்சு ரீலோட ஓடி போயிருக்கிறா. என்ன பண்ணுவேன் அத்தி? 14வது ரீல் முடிய போகுதுடா. அடிச்சு நொறுக்கிடுவாங்க. அடுத்த வாரம் என்ன படம் நான் போட போறேன்? பாஷா படம். அது யாரா இல்ல? ரகுவர. இதுல யாரு? ரகுவர. அந்த கிளைமாக்ஸ் தூக்கில போடு. கிளைமாக்ஸா? ஓடுறா. சூப்பர் ஐடியா. இருக்கிற 30 செகண்ட்ல இதையும் செலவழி. நம்பிட்டாயிரா என்ன கையை கால வச்சுறாங்க பிடிங்கிறாங்க. நீங்க மூடிட்டு போறாங்க பாரு. இவனா பயவுல கல்ல கல்ல தூக்குத. என்னப்பா பண்றது? டேய் அழுகுறாரா பாரு. சார் நானே அழுவல, நீங்க ஏன் சார் அழுவுறீங்க? சின்ன வயசுல இந்த மாதிரி எனக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு, அது இறந்து போச்சு. அது நினைச்சு ஏன் அன்னைக்கு நீ அழலையாகும்? கிண்டலா பண்ற? எஸ் மேன். இந்த போட்டோவை என்ன மேன் பண்ணணும்? கிழிச்சு தூர போட்டு. டேய் கொஞ்சம் சும்மா இருக்கியா நீ? நீ சும்மா இருப்பா. இந்த புண்ணாக்கு மட்டை கிட்ட போய் ரொம்ப பேசிட்டு இருக்கிற. வாட்மேன் என்ன வாட்டு போட்டுங்கிற? மண்டையில மசிறதா இல்லைனா மூளையாவது ஊறுகாய் அளவுக்கு இங்கயாவது 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 இருக்க வேண்டாம்? சாரி சார், விட்டா இப்படித்தான் தலையில கை வைப்பான். எனக்காக கொஞ்சம் கண்டுபிடிங்களேன். உனக்காக பண்ற தம்பி. இந்த பொண்ணு எத்தனை நாளைக்கு முன்ன காணாம போச்சுன்னு சொன்னேன்? ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போச்சு. இது கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்க? ஒரு மயிரக்குதோ பாத்தியா? இந்த ஆள் திட்டு கோச்சிட்டிய. இந்த ஆள் வயசு என்ன மயிர் கேக்குறான்? ஹலோ, என்ன கெட்ட வார்த்தையில பேசுறீங்க? சார் நீங்க முடிய தானே அப்படி சொன்னீங்க? எஸ் எஸ். பாத்தியா, ஒரு முடி கொடுங்க, அந்த முடிக்கான மொத்த நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேங்கிறத அப்படி சொல்றேன். அவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா நீ? தில்லாலங்கடியா? ஒண்ணு வேணாம், நீங்க இதை கொஞ்சம் காட்டுங்களேன். ஓகே பாரு. இப்போ 10 வயசுல எப்படி இருக்கும், 12 வயசுல எப்படி இருக்கும், 15 வயசுல இப்படி இருக்கும், 16. சார் கொஞ்சம் அப்படியே நிறுத்துங்க. கொஞ்சம் Dress போட்டு காட்டிடுங்க சார், இவங்க கண்ணுங்க எல்லாம் சரியில்லை. ஏப்பா அதுக்கு தானே வந்தது. தெரியுமே, ட்ரெஸ்ஸோடயும் நல்லாவே இருக்கு. விஞ்ஞானம் எப்படி வளர்ந்துருச்சு பாத்தியாடா? விஞ்ஞானி கூட தான் வளர்ந்துருக்கு. சூப்பர் டீலர். இது என்ன பஸ்ஸாடா? வாட் மேன், ஜென்டில்மேன். சார் சார் சார், அப்படியே உங்க விஞ்ஞானத்து மூலமா அந்த பொண்ணோட அட்ரஸையும் கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. ஆமா அது முடியாது மேன். ஒத்து பார்த்த நீ தான் கண்டுபிடிச்சுக்கணும். அங்க பாரு, எல்லாரும் ஜோடி ஜோடியா அலைகிறாங்க. நம்மளுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கல. இவனுக்காவது கிடைக்கும் நினைச்சேன். வேலா, மாமன் பொண்ணுன்னு சொல்ற அட்ரஸும் இல்ல, கடனா வாங்கின கடலையும் தீர்ந்து போச்சு. இன்னும் எத்தனை நாளைக்கு பார்க்கு பீச்சுன்னு அலையிறது சொல்லு? பார்க்கும் பீச் இருக்க வரைக்கும் அலைய வேண்டியதான். அட ஏயா முறை பொண்ணு நுற பொண்ணுன்னு 2000 வருஷமா இதையே சொல்லிட்டு இருக்கீங்க. சயின்ஸ் நாட்டுல எவ்வளவு வளர்ந்துருக்கு தெரியுமா? சொந்த பந்தத்திலே கல்யாணம் பண்ணாதீங்கடா. அப்படி கல்யாணம் பண்ணீங்கன்னா பிறக்கிற புள்ள ஹெல்த்தியா பிறக்காதுன்னு சொல்லுது. அது ஏன் நீ திங்க் பண்ண மாட்டேங்கிற? யோ, இன்னும் பொண்ணே கிடைக்கல, அதுக்குள்ள பிறக்க போற குழந்தைய பத்தி பேசி ஏன் பயத்தறிச்சலையும் கிளப்புறீங்க? இந்த ஜென்மத்துல நீ தேடுற பொண்ணு கிடைக்காது. கடைசியில பாரு, இந்த கரப்பாம்பூச்சி தலையில தான் கையில புடிச்சு நீ அலைய போற. யாரு பந்து விளையாடுறது? பந்த விளையாடுறீங்க. பந்து ராஜா இடத்துல வந்து விழுதுப்பா. படாத இடத்துல போட்டு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா யார்? அங்க பாரு.
என்னடா இது? தண்ணி எங்க? அங்க அடச்சி, நான் வேலை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏ தண்ணி குடியாத அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கட்டும். நிச்சயமா அவங்க சந்தோஷமா இருப்பாங்கங்கற. நிச்சயமா இருப்பாங்க. எவ்வளவு பெட் கட்டுற? நீ எவ்வளவு பெட் கட்டுற? கடல்ல குளிச்சு கடலை கடத்திட்டு போறான். கடலை சுத்தப்படுத்த போறான். அள்ளிட்டான்டா, கிள்ளிட்டான்டா. பேர் சுமதிதான். என்னங்க ஆச்சு? ஏன் பார்த்தா தெரியலையாங்க? தண்ணிக்குள்ள வந்திருக்கா, ஐயா தூக்கிட்டு வந்திருக்காரு. இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? ஏதாவது பண்ணேன்ப்பா. அன்னைக்கு தண்ணி எடு. தண்ணி எடு. இஃப் யூ டோன்ட் மைண்ட் கேன் ஐ ஹேவ் ஒன் அமுக்? யோ அந்த மாதிரி போய் கேட்டுட்டு இருக்க, இந்த அம்மா அமுக்கிறதுக்கு. யோ நீ கொஞ்சம் சும்மா இருக்கே, எழுந்துட்டாங்கன்னா அதுவும் முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ. பார்த்து கடல்ல முத்து எடுக்கிற மாதிரி தூக்கிட்டு வந்திருக்கேன். பார்த்து தண்ணி எடு. பார்த்து தண்ணி என்ன வேணும்? பக்கெட்ல ஏடா தண்ணி எடுக்க. கொஞ்சம் சும்மா இருக்கியா? அமுக்கும் போது நீ நல்லா அமுக்குப்பா. ப்ளீஸ் மை ஹெல்ப். நோ தேங்க்யூ. ஏ ஐலசா, ஏ அமிக்கு புடி, ஏ ஹே ஹே, ஏ வாயில தண்ணி, ஏ வாய் வருது பாரு. முடிச்சிட்டாங்க. அப்பா அந்த மச்சம் இருக்கான்னு கேட்டலாமா? எப்படியா கேக்குறது? நீக்கு பாத்துரு. சரி. யார் மன்னி? சிங்காரவேலன், சிங்காரவேலன். பந்து எடுத்து தண்ணிக்குள்ள போன, ஏன் என்ன தண்ணிக்குள்ள போட்டு அமுக்குற? அட பாவி, இதுக்குதான் மாவீர மாதிரி தாண்டி குதிச்சு போய் தண்ணிக்குள்ள அமுக்குனியா? நினைச்சேன். இந்த ஃப்ரெண்ட்ஸே தப்பா நினைக்கிறாங்க. நான் தானே உங்களை காப்பாத்தினேன். நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. காப்பாத்துனியா? என்னையா? என்ன யாரையா நினைச்சிட்டு இருக்க? நீ தானே அந்த தண்ணிக்குள்ள இருந்து பந்து எடுக்க போன சுமதி? ஐயோ. அட பாவி, அதை விட்டு வேற ஆள தூக்கி வச்சியா? ஆமாயா, நான் தான் சுமதி. போன வாரம் தான் நீச்சல் போட்டியில சிலோன் போய் திருக்கோண மலையை டச் பண்ணிட்டு வந்தேன். ஐயோ அப்பா. ஒப்பா அங்கே இருக்காரு. அது மட்டும் இல்ல, ஓட்டப்பந்தயத்துல பிடி உஷாவையே தோக்கடிச்சிட்டீங்களா? எஸ், ஜப்பான்ல கராத்தேல புருஸ்லி சாகடிச்சு நீங்க தானா? ஓ கங்க. ஏய் கையெடு மேன், தக்காளி பழத்து மேல தார ஊத்துன மாதிரி இருக்கு. ஒழிஞ்சானுங்க, நிம்மதியா பேசலாம். இப்போ உங்க பேரு சுமதிங்கிறது நிச்சயமாயிடுச்சு. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? என்னையா? உங்க நெஞ்சில ஒரு மச்சம் இருக்குல்ல? இவனுக்கு எப்படி தெரியும்? தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் சரி, தண்டிக்காம விட மாட்டேன். அதுவும் புருஷனா இருந்தாலும் சரி. பாலாபிஷேகம் பண்ணி என்ன பைத்தியமாக்குனே இல்ல, பெட்ரோல் அபிஷேகம் பண்ணி உன்னை தீர்த்து கட்டிடுற பாரு. ஐயோ அம்மா, தலைவலி தாங்கலையே. தலையை கழட்டி தனியா வச்சிடலாம் போல இருக்கே. ஐயோ அடியே மீனா, வாடி சீக்கிரமா வாடி. ஐயோ வர்றேன்டி, உன்னை ஒரு வழி பண்ண தானே வந்திருக்கேன். வர்றேன். ஐயோ தலைவலி தாங்கலையே. வந்துட்டியா? வந்துட்டேன். கொஞ்சம் காலை பிடிச்சு விடு. காலத்தானே பிடிக்கிறேன்டி. இன்னையோட உன் காலு ரப்பர் காலு. என்ன மத மதன் நிக்கிற? விரல நல்லா இழுத்து நெட்டி எடுத்து விடு. இழுக்கணுமா? இழுத்துருவோம். என்னடி பாக்குற? நீதானே இழுக்க சொன்ன, அதான் ஜம்பு மாதிரி இழுக்கிறேன். இன்னும் இழுக்கவா? ஐயோ காலை விட்டுடு, என் காலை விட்டுடு. ஐயோ என் காலை விட்டுடு. அடியே அத்தை, இன்னையோட நீ செத்த. ஆமா, அப்ப என்னமோ சொன்னியே, என்ன சொன்ன? தலையை தனியா கழட்டி வைக்கணும் போல இருக்குன்னு சொன்ன. கழட்டிட்டா போகுது. கழட்டிடுமா? உன் தலைதாண்டி இன்னைக்கு பந்து. தலையை சேர்த்து வச்சுடு, தலையை சேர்த்து வச்சுடு. சேர்த்து வைக்கணுமா? இனிமேலாவது என் தங்கச்சிட்ட ஒழுங்கா நடந்துக்க. மறுபடியும் இது மாதிரி ஏதாச்சும் சேட்டை பண்ண மூஞ்சிய முதுகு பக்கம் வச்சிருந்த ஜாக்கிரதை. எல்லா
எல்லாமே தலையில நடக்குதுப்பா. ஆமா, வரும்போது கார்ல வந்தான். கார் எங்க போச்சு? எவன்டா கார்ல குதிரையை கட்டினான? என்ன அடி? ஆமா, என்னை யாரையும் அடிச்சதுப்பா? நான் பார்த்தேன். பார்த்தையா? பார்த்ததுக்கு எப்படியா? அது இருக்கட்டும், ஒப்பனை அறை எங்கே இருக்கின்றது? அங்க இருக்கிறது இளவரசே. அங்க. ஆமா, காருக்கு இதுக்கு அச்சானி. ஏங்க, இந்த ஒப்பனை அறை எங்க இருக்கு தானே கேட்டேன். அட, அப்படிங்கறதுக்குள்ள டாப்ல ஏறி உட்காந்துட்டீங்க. ஆமா, இங்க எந்த ஸ்டேரிங் எங்க? இது எங்களெல்லாம் கூட்டிட்டு போணுமா யேசுமா? போகடா போடா. நீ எப்ப பிடிக்க வந்தா? அண்ணே, ரீல் எல்லாம் மாட்டிட்டேன். என்ன தியேட்டர் நடத்துற? ஏசி போட்டுருக்க? ஏசி காணோம், ஒண்ணே காணோம். எவையா படம் பாப்பா? ஏசி தியேட்டர்னு எவன் உனக்கு போர்டுல போட்டிருக்க? ஏய், காரசிங்கிறது என் பேரு, ஏசிங்கிறது எங்க அப்பன் பேர்ரா. என்னையா அப்பன் பேரு? ஆரிச்சாமி. ஆவுக்கு ஏ, சாவுக்கு சி, அதான் ஏசி. எடுக்கிறது 3 ரூபா டிக்கெட், அதுல 3/4 ரூபா கடை. இதுல உனக்கு நம்ம மோசம் போயிட்டோம், நம்ம மோசம் போயிட்டோம். என்னடா நியூ படத்தை திருட்டு விசில பாத்துட்டு இருக்கானுங்க. திருட்டு விசிலியா? நீ கண்ணால பாத்தியாடா? சிம்ரானே சக்கரை நிக்கிற இடுப்பு வளைச்சு ஆடுதுனே. அம்புட்டு மேல இருக்கிற உருட்டு கட்டல இருந்து முன்னால வா. ரொம்ப சேட்டை பண்ணாங்க. உண்மையில திருட்டு விசில பணம் பார்க்கறாடா. அடிச்சு தூசம் பண்ணுங்கடா அதுல. திருட்டு விசில பணம் பாப்படி. வேடா நோகாம நொங்குதீங்க. அது திருட்டு விசிலிங்க. ஒவ்வொருத்தரும் பணம் எடுத்து ரிலீஸ் பண்றது சாதாரண விஷயம் இல்லடா. ஒரு தாய் ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்கு சமம்டா. அதை வாங்கி ஒரு தேட்டுக்காரன் ஓட்டுறதுக்கு என்ன பாடுபடுறான் தெரியுமா உனக்கு? அது மட்டுமாடா, கொஞ்ச நாளைக்கு முன்னால சிஎம் என்ன உத்தரவு போட்டாங்க? திருட்டு விஷயத்துல பணம் பார்த்தா 5 லட்சம் அவதாரம், 2 வருஷம் ஜெயிலும் சொல்லி சட்டசபையில தீர்மானமே போட்டாங்கல்ல. அதையும் தெரிஞ்சுக்க நீ பாக்குறீனா உனக்கு என்ன வீரியம்டா எருமமா பாயற. திருட்டு விசிறிக்காக தான் அடிச்சியா? இன்னுமா தெரியல? இந்த டிவில கொஞ்சம் ஓரமா பாரு. என்னத்த ஓரமா பாக்குறது? சன் டிவில ஒரு பட பாடல் போடுறாங்கடா. நாளை மூணு கிழமை. ஐயோ, பிரமாதம். அண்ணே, இந்த டீலிங் நமக்குள்ளேயே இருக்கட்டும். அம்மா, இனிமேல யூஸே ஆகாது போல் இருக்கே. அங்க போய் விடலாம். உன் கியா கியா மாமா வருதுடி. சொன்னாலா பொண்ணுங்களை காப்பாத்துறேன்னு காலத்தை பாழாக்கிட்டு இருக்கமே. நீங்க போய் சைஸ் பண்ணுங்கண்ணே. இப்ப என்ன சைஸே இல்லாமலா இருக்கா? சும்மாரா அழுகுனவாயா? ஓடுக்கியா தண்ணிக்கியா உரச்சுக்கியா சந்தனக்கியா ஓடுக்கியா தண்ணிக்கியா கியா கியா உரச்சுக்கியா சந்தனக்கியா கியா கியா. என்ன சொல்றாரு என் மச்சான்? அதான் ஓடுகிற தண்ணியில உரைச்சி விட்டே சந்தனத்தை கியா கியா அப்படிங்கிற பாட்டை இவ்வளவு தெல்ல தெளிவா ஜப்பான் பாஷையில பாடுறாரு பாட்டு. ஆமா கியா. ஆஹா, சந்தனத்தை உரைச்சினது போதும், நாங்கெல்லாம் இங்க மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும். நீங்களும் என் மச்சானும் கொஞ்சம் ஓரமா போங்க. கூச்சக்கியா. ஆமா, ஆம்பளை இருந்தா தானே கூச்சப்படுறதுக்கு. அம்புஜா அம்புஜா கிச்சா கிச்சா அம்புஜா தொங்கு கிச்சா தொங்கு கிச்சா தொங்கு கிச்சா. என்ன தொங்கிருச்சான்னு அங்க பார்த்து சொல்றேன். எனக்கே புரியாம உளறிட்டு இருக்க, நீ வேற ஏன்டா நடுவு வந்து குழப்புற? ஆம்புஜா. உண்மையை சொன்னா ரோஷம் மட்டும் வருது. பஜன்கா பஜன்கா, தினம்கா தினம்கா, நிஜம்கா நிஜம்கா. ஒண்ணும் இல்ல, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடியும் குடுத்துமா 10 12 பிள்ளையோட சந்தோஷமா இருக்கலாம். நோக்கியா நோக்கியா இல்லையேங்கிறார். 1க்கியா 2க்கியா, ஒண்ணு மேல ஒண்ணு பெத்துக்கணும்னு சொல்றாரு. அது எப்படி முடியும்? ஒண்ணு மேல ஒண்ணு பெத்துக்கிறதுக்கு நீங்க 2க்கியா 2 பெத்துக்கலாங்கிறார். கவர்மெண்ட் சட்டம் கியா, கவர்மெண்ட் சட்டத்தை ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாரு. ஆமா கியா ஆமாங்கிறார். என் மாமா மேல எனக்கு கொள்ள ஆசை. ஆனா உன் முன்னாடி அவன் என்ன தொட்டு தூக்கி காப்பாத்திட்டானே. எப்ப நீ அவனை அடிச்சு வீசுறியோ அப்பவே உனக்கு ஒரு மாலையும் போட்டு முத்தமும் தந்துடுறேன். ஐயோ, வெக்கம் மட்டும் இருக்கு, ஆனா வீரம் தான் இல்ல. சிக்கன் கியா சிக்கன் கியா
मटन किया और परोटा किया कुर्मा किया यार किया उइया उइया यार சோப்பு டப்பா வந்து வச்சேன். தண்ணி தெளிவிச்சு குளிச்சுட்டு போன அந்த ஆளு திரும்பி உன்ன பாக்கிறதுக்கா வராடி. அவரு சோப்பு தேட வந்திருக்காரு. அவர் ஒன்னும் சோப்பும் தேட வரல, ஒண்ணும் தேட வரல. சோப்பு தான் இருப்பிலேயே இருக்கு. உனக்கு வேணா ஆசை இல்லாம இருக்கலாம், அவருக்கு மேல கொள்ள ஆசை. அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்ற? நீ வேணா பாரு, நீ மூச்சை பிடிச்சு அப்படியே தண்ணிக்குள்ளேயே உட்காந்துக்கோ. அவர் அப்படியே ஹீரோ மாதிரி பாஞ்சு வந்து உன்னை கட்டி பிடிச்சு தூக்கிடுவாரு. நிஜமா கட்டி பிடிப்பாருல? நீ வேணா பாரு. ஹீரோ மாதிரி அப்படியே பாஞ்சு வந்து காப்பாத்துவேன்னு பார்த்தா கம்பு இறங்கி வந்து காப்பாத்தினா பம்பு வந்துருந்தா கம்பு விடுற. சார் குட் மார்னிங் சார். ஏதோ அவசரமா? வாங்க மனோ, உட்காருங்க. நேத்து நைட்டு ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணி லாக்கப்ல வச்சிருக்கிறோம். அவன் உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றான். உங்க ஃப்ரெண்டு தான், நான் போய் பாருங்க. கொண்டு ஜாவும், எங்கேயோ கேட்ட கொண்டு ஜாவும். ஆமாடா, இந்த குரட்ட சத்தத்தை கேட்டா வேலனுடைய குரல் மாதிரியே தெரியுது. வேலா என்னடா மனோ உள்ள இருக்கீங்க? ஐயோ என்னடா மூளை கலங்குற மாதிரியே பேசுறான். சார் டார்ச்சர் பண்ணிட்டீங்களா? டார்ச்சர் பண்ணது நாங்க இல்ல, அவன்தான். டேய் என்னடா ஆச்சு? உள்ள இருக்கிறது நாங்க இல்ல, நீதான். எந்திரிச்சு வா. ஆமா, தூக்க கலக்கத்துல தெரியல. டேய் மனோ, வேலா நான் ஒரு தப்பு பண்ணலடா. வாட்? சார் இவன் என் ஃப்ரெண்டு சார், நிரபராதி. நிரபராதியா? இவன் பேரு வேலன்னு சொன்னானே. என் ஃப்ரெண்டு நிரபராதி வேலன் சார். சிங்கார வேலன் சார். கிராமத்துல இருந்து போன மாசம் தான் வந்திருக்கான் சார். சூதுவாது எதுவுமே தெரியாது. அந்த பால் வடிகிற மூஞ்சிய கொஞ்சம் பாருங்க. டிகாஷன் இருந்தா காஃபி போட்டே சாப்பிடலாம் சார். ஓகே. ஐயோ சாப்பிடலாங்கிறீங்களா? நோ மனோ, உங்க ஃப்ரெண்டுங்க தான் இப்போதைக்கு விடுறேன். வந்து கையெழுத்து போட்டு இவனை கூட்டிட்டு போங்க. தேங்க்யூ. நெவர் பர்கர். டேய் கூடி வர நேரத்துல கொலைக்காதடா. சாரி, லூஸ் மோஷன். ஐயா இதெல்லாம் இருக்குங்க, நல்லா கூட்டு திறக்கிறீங்களா? நான் மன்னிப்பு கேட்கிறாராக்குன்னு நினைச்சேன். இத பாருங்க மனோ, இவன் பல போலீஸ் ஆபீசர்களை அடிச்சு ஒரு கிரிமினலை காப்பாத்தி இருக்கிறான். ரொம்ப பெருமைப்பட்டுக்காத. இனிமே இது மாதிரி ஏதாவது தவறு நடந்தது அதுக்கு பொறுப்பு நீங்க தான். நல்ல ஸ்மெல். மனோ சார், இனிமே வந்தா நீங்க மட்டும் வாங்க. இந்த மாதிரி ஆளெல்லாம் கூட்டிட்டு சார். இவனை பார்த்தாலே பயமா இருக்கு. டேய் வாங்கடா. கூப்பிட்டீங்களா சார்? ஒண்ணு இல்லையா. பின்ன பெல் அடிச்சது? இப்ப வந்ததே ஒரு ஜந்து, அது செஞ்ச வேலை. யார் நீங்களா? அக்கா இல்லாமே நாடகமே போடலையே. அந்த சோபரி முதலாளி எங்களை அடிச்சு துரத்திட்டா. என்ன எங்கேயும் நாடகம் போட மாட்டீங்களா? இல்ல ஒண்ணு இல்லனே, ரங்கநாயகி இல்லாம எங்களால நாடகமே நடத்த முடியல. இருந்தாலும் சமாளிப்போம்னு இந்த அம்மா ஹீரோயினியா போட்டு நாடகம் நடத்தணும். இந்த அம்மா ஹீரோயினியா? கல்ல கொண்டு எரிஞ்சிருப்பாங்களே. உங்க வீட்டுக்கெல்லாம் எங்க வீட்டுக்கெல்லாம் ஒரு வீடே கட்டலாம். 50 கல்ல வச்சு அடிச்சு துரத்தி விட்டாங்க. வேற வழி தெரியாம ரங்கநாயகியை கூட்டி போலான்னு வந்திருக்கோம். இங்க எத்தனையோ பேர் உங்களை நம்பி பழிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா பழிச்சிட்டு போவாங்க பாவம். உனக்கு தான் தெரியுமே எனக்கு நாடகம்னாவோ நாடகக்காரங்கன்னாவோ ரொம்ப பிடிக்கும். தெனப்பன் எல்லாருக்கும் வேலை போட்டு கொடுத்துட்டு அவங்க எல்லாரும் இங்கே தங்குற மாதிரி ஏற்பாடு பண்ணு. நீ நாடகத்துல என்ன வசம் போடுவ? நான் சேனாதிபதி. இங்க இருக்கிற சேர பூரா துடைக்கிறேன். நீ என்ன வசம் போடுற? நான் தான் ஒற்றன். இங்க இருக்கிற பில்டிங் பூரா ஒற்றை அடிக்கிற. நீ என்ன வசம் போடுற? நான் தான் பின்பாட்டு. பின்னாடி போய் கூட்டு. நீ என்ன போடுற? ஜோல்ரோ. அப்ப ஏன் கூடுது? நீ என்ன? நான் தான் மால் அடிக்கிறேன். அப்ப மேல் மாடியில் வேலை செய். நீ என்ன வசம் போடுற?
ரெங்கு வராட்டா நான் தான் கதாநாயகி வேஷம் என்ன சரி தினசரி தண்ணி அடிக்கிற இல்ல கிணத்துல தண்ணி இறைக்கிற அந்த புறத்துல இல்ல கொல்லப்புறத்துல முத்து வருவாரா சீ உன்னை அப்புறம் குடிச்சுக்கிறேன் என்னடா போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க என்ன வேஷம் போடுற ராஜபாட்டு அப்படின்னா புரியவில்லை ராஜா வேஷம் போட்டு குதிரையில போனா கடப 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 இருக்கிறா குதிரையிலயா வர இன்னையில இருந்து எல்லா குதிரைக்கும் நீ தான் சாணி ஏறுற சாணியா ஆமா முடியாது ராஜா வேஷம் போட்டு நான் சாணி ஏறணும்னா என் கௌரவம் பாலாயிரும் அதுக்கு வேற ஆளா பாரு நான் சொல்றத கேட்கலன்னா உன் வாழ்க்கையே பாலாயிரும் அண்ணன் கண்ட கண்ட பரதேசி கட்டி பிடிக்க உனக்கு வெக்கமா இல்ல இல்லை இவர்தான் நான் கனவில் கண்ட மன்மதர் மன்மதரா மண்ணா கட்டி எதை வச்சு இவனை மன்மதன் சொல்ற அதே ஒல்லியான உருவம் அதே பொட்டு அதே அழகான முடி முடியா முடி இன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா எல்லாரும்